இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய டெஸ்ட் தொடர்ல 4 போட்டிகள் நிறைவடைந்து இந்த இடத்துல 2-1 என்ற கணக்குல இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றுள்ளது. இந்த போட்டியில தோல்வி அடைந்தால் இங்கிலாந்து கிட்ட நாம சீரிஸை இழந்துடுவோம். WTC ஃபைனல் அந்த டேபிள் பட்டியல்ல கூட நாம பின்னணிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஒருவேளை டிரா பண்ணிட்டா அப்ப கூட சீரிஸை நாம இழந்துடுவோம். ஒருவேளை வெற்றி அடைந்தால் மட்டும்தான் இந்த சீரிஸை நாம சமன் செய்ய முடியும். இதற்காக இந்திய அணி தகுந்த வீரர்களை தேர்வு செய்திருக்கிறானா கொஞ்சம் டவுட் தான். பும்ரா வெளியே போயிட்டாரு. ஏன்னா பிட்ச் ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது பச்சை பசேல் என்று இருக்கிறது அந்த பிட்ச் மட்டுமே. அப்படி இருக்கும்போது இது ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஏதுவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 3 ஃபாஸ்ட் பவுலரை எடுத்து மறுபடியும் இந்த இடத்துல தவறான முடிவை எடுத்திருக்கிறாங்களா சுப்மன் கில்லும் கம்பீர் என்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா கருணாயரை ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆல்ரவுண்டரா ஷர்துல் தாக்கூர் இருக்கிற நிலைமையில வேற ஒரு ஆல்ரவுண்டரை உள்ள எடுத்திருக்கலாம். அப்படி இல்லையா முழு நேர பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய குல்தீப் யாதவ் எடுத்திருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இடத்துல ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா அஸ்வின் அவர்கள் முழு நேரமாக ஏன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து தற்பொழுது 5வது டெஸ்ட் வரைக்கும் நீங்க ஏன் குல்தீப் யாதவை எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டினா எழுப்பி கொண்டிருக்கிறார். அதுலயும் பர்டிகுலரா அவர் பும்ரா இல்லாதப்ப 20 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல குல்தீப் யாதவிற்கு அந்த தகுதி இருக்கிறது. அவர் என்னதான் ரன்களை வாரி கொடுத்தாலும் இந்த இடத்துல அவர் கையில் இருந்து பால் ரிலீஸ் ஆகும்போது அவர் எந்த பந்து வீசு போறாருன்ற ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஒரு தடுமாற்றம் இங்கிலாந்து அணிக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதன் மூலமாக இங்கிலாந்து அணியினுடைய ஒவ்வொரு விக்கெட்டையும் எடுக்கக்கூடிய சூழல் குல்தீப் யாதவிற்கு அமையும். ஆகையான காரணத்தினால குல்தீப் யாதவை இந்த இடத்துல எடுத்திருக்கணும். அதுவும் இல்லாம பிட்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க ஸ்விங் செய்யக்கூடிய அதாவது ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ள எடுத்திருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நிறைய முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில திருப்பு முனையாக இருந்தது எந்த ஒரு மேட்ச்னா இந்த செமிஃபைனல்ல வருண் சக்கரவர்த்தி தான். அப்படி உள்ள இறக்குன உடனே அவர் என்ன ஒரு மாற்றத்தை திருப்பினார்னா அவர் ஓவர்ல ஆடக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறி மாறி போச்சு. எல்லாருமே விக்கெட் ஆயிட்டாங்க. அதே ஒரு நிலை இந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங்கை நாம லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் இந்த ஃபைனல் டெஸ்ட் போட்டியில என்ன பண்ணிருக்கலாம்னா ஒரு மாற்று வீரரா உள்ள இறக்கி இவரை டெஸ்ட் பண்ற விதத்துல இவர் மட்டுமே இந்த போட்டிக்கு திருப்பு முனையமாக அமைவாருன்னு சொல்லிட்டு ஒரு விதத்துல அவர் உள்ள இறக்கி அவருடைய ஸ்விங் மூலமாக அனைத்து விக்கெட்டுகளையும் நாம எடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த போட்டியில வெற்றி அடைந்தால் மட்டும்தான் நாம தொடர சமன் செய்ய முடியும். நீங்க கடந்த டெஸ்ட் தொடர்கள்லாம் பாருங்க, நியூசிலாந்து கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டோம், ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டோம், இப்ப இங்கிலாந்து கிட்டவும் தோல்வி அடைஞ்சோம்னா பயிற்சியாளரை மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா அமையும். கம்பீருக்கு மிகப்பெரிய ஒரு கத்தி தலைமையில தொங்குறதா தான் அர்த்தமாக இந்த டெஸ்ட் தொடர்கள் வரிசையாக தோல்வி அடைந்திருக்கிறது. என்னதான் சாம்பியன்ஸ் டிராஃபி நீங்க வின் பண்ணி கொடுத்தாலும் T20 வேர்ல்டு கப் இதுக்கு முன்னாடி இந்திய வீரர்கள் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் இதெல்லாம் பார்க்க முடியாது. டெஸ்ட் தொடர்ன்றது இந்த 2 கிரிக்கெட் ஃபார்மேட்டுக்கு தகுந்த அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இததான் முழு நீள வடிவமாக கிரிக்கெட்டுக்கே ஒரு அந்தஸ்தாக பார்க்கப்படுவது இந்த டெஸ்ட் தொடர் மட்டும்தான். இதுல வெற்றி பெறலனா கண்டிப்பா கிரிக்கெட் விளையாடுறதே வேஸ்ட்ன்ற அளவுக்கு தான் எல்லாருமே பேசுவாங்க. இங்கிலாந்து கிட்ட அது சொல்லவே வேண்டாம். அந்த இடத்துல ஜெயிச்சா மட்டும்தான் ஜென்டில்மேன் கேம் விளையாடுகிற இங்கிலாந்தையே நாம தோற்கடிச்சிட்டோம்ன்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்கும். அதற்கடுத்து நடைபெற இருக்கக்கூடிய டெஸ்ட் தொடர்கள்லாம் வெல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இது அமையும். ஆனா உண்மையிலே பிட்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ஓவல் கிரவுண்ட்ல 15 போட்டிகள் இந்திய அணி விளையாடி இருக்கிறது. இதுல 7 தோல்வி அடைந்து 6 டிரா அடைந்து 2 மட்டும் தான் வெற்றி அடைந்து இருக்கிறோம். இந்த போக்கை மாற்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்திய வீரர்கள் திறம்பட செயல்படுகிறார்களானா ஓரளவுக்கு செயல்பட்டாங்க இந்த தொடர்ல. ஆனா இந்த போட்டிக்கு முன்னாடி எல்லாமே இந்த கிரவுண்ட்ல ரன்கள் அடிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். 2021க்கு பிறகு இந்திய அணி இந்த கிரவுண்ட்ல எதையுமே வெற்றியே பெறல, ஏமாற்றம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. முக்கியமா 2023 ஃபைனல் அதாவது WTC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். அதனை தொடர்ந்து நாம இந்த கிரவுண்ட்ல வெற்றியே அடையவில்லை என்றது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். அதுவும் இல்லாம சர்ரே அணியும் இன்னொரு பக்கம் டர்ஹாம் அணியும் 1444 ரன்னை குவிச்சிருக்கிறாங்க இந்த கிரவுண்ட்ல ஒரே டெஸ்ட் போட்டியில. ஆக மொத்தம் இந்த கிரவுண்ட் பேட்டிங்க்கு ஏதுவாக இருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தென்படுகிறது. அதன் மூலமாக இந்த இடத்துல பேட்டிங் அதாவது டாஸ் வின் பண்ண உடனே இங்கிலாந்து அணி போலிங்கை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்னன்னா புல் அதிகமா பிச்சில் இருக்குது, அதுவும் இல்லாம வானம் மேகமூட்டத்துடன் இருக்கிறது, மழைக்கு வேற அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. கடைசி நாள்ல மட்டும்தான் வானம் வெளுக்கும் வேற வானிலை அறிக்கை மையம் வேற ஒரு ரிப்போர்ட் சொல்லி இருக்கிறது. சோ இதன் அடிப்படையில எல்லாம் பார்க்கும் பொழுது போலிங் மட்டும்தான் ஏதுவாக இருக்கும் சொல்லிட்டு தான் போப் அவர்கள் இனநாயகம் போப்ப சொல்றாங்க கேக்குறீங்க. ஸ்டோக்ஸ், ஹார்ச்சர், இன்னொரு பக்கம் கார்ஸ் இவங்கெல்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. டாசன் உட்பட எல்லாருமே ரெஸ்ட்ல தான் இருக்கிறாங்க.
தோள்பட்டையில காயம் ஏற்பட்டிருக்கிறது ஸ்டோக்ஸுக்கு. சோ இவர் இல்லாத காரணத்தினால இந்த பிச்சை டிராப் பண்றதுக்கு ஏதுவாக கள பராமரிப்பாளர் நிர்ணயிச்சிருப்பாங்களோ, இங்கிலாந்து தரப்பிலிருந்து அப்படிதான் அமைச்சிருப்பாங்களோன்ற ஒரு டவுட்டும் எல்லாருக்கும் இருக்குது. அதன் அடிப்படையில தான் இந்த இடத்துல பேட்டிங் அதிகப்படுத்துவோம், ஸ்ட்ராங் படுத்துவோன்ற ஒரே காரணத்துக்காக கருண் நாயரை ஃபுல், அதாவது ஆல்ரவுண்டரா இறக்காம ஒரு பக்கம் ஃபுல் பேட்டரா மிடில் ஆர்டர் இல்ல 7வது விக்கெட்ல 6வது விக்கெட்ல அனுப்பி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய பங்கிற்கு இந்த இடத்துல திறம்பட செயல்பட வேண்டும். இவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது, கெரியரும் முடிக்கப்பட்டது. இவர் இதோட வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கு மேல ஒரு சீரீஸ்ல கூட கருணாயர் எடுக்க மாட்டாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வந்தாரு, உள்ளூர் போட்டிகளை நல்லா அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே அடிக்காம 6 இன்னிங்ஸ்ல 131 ரன்களை அடிச்சு ஒரு 50 கூட அடிக்கலன்ற ஒரு ஏமாற்ற நிலையெல்லாம் இருந்தது. ஆனா இந்த போட்டியில அதற்கேற்றார் போல் அவருடைய மானத்தையும் அவருக்கான வாய்ப்பையும் தக்க வச்சுக்கிட்டாரானா கண்டிப்பா தக்க வச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில தொடக்கத்துல பேட்டிங் இறங்கின ஜெய்ஸ்வால் 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இவர் 2 ரன்ல LBW ஆனாரு. அதாவது கடைசியா அந்த 4th டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனவர் தான் இப்ப வரைக்கும் தடுமாற்றத்திலே இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த போட்டியில ஒரு 50 அடிச்சிருந்தாலும் இவரை டான் பிராட்மேன் இளம் வயசுலேயே 200 அடிச்சுட்டாரு. ஒரே சீரீஸ்ல 700 ரன்களுக்கு மேல அடிச்சு அந்த கவாஸ்கருடைய சாதனையும் உடைச்சிட்டாரு. இப்படின்னு நாம எல்லாத்தையும் பெருமையா பேசினாலும் இவர் தான் வந்துட்டு எல்லா சாதனையும் உடைக்க போறாரு. சச்சினுடைய ரெக்கார்டையும் ஒரு பக்கம் கிரியேட் பண்றதுக்கான சான்ஸ் இவர்கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு பேட்டிங் விளையாடுறாரு. சச்சினை போல டிஃபெண்ட் பண்ணாலும் ஷேவாக்கை போல அதிரடியும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனா அது எல்லாமே தொடர்ச்சியா நீடிக்குதான்னு சொல்லிட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு 100 ஒரு 50 தவிர்த்து இந்த இடத்துல அடுத்தடுத்த போட்டிகள்ல சொற்ப ரன்கள்ல வெளியேறுகிறாருன்றதுதான் உண்மை. அதே மாதிரி இன்னொரு ஓபனரா இருக்கக்கூடிய KL ராகுல் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இந்த போட்டியில வெல்லக்கூடிய சூழ்நிலையை அமைக்க வேண்டியது சீனியர் பிளேயராக இருக்கக்கூடிய ஜடேஜாவும் KL ராகுல் மட்டும்தான். அவங்க மேல பொறுப்பை முழுமையா ஏத்திக்கிட்டு அவங்க தான் சிறப்பா விளையாடி இருக்கணும். ஆனா இந்த இடத்துல 14 ரன்ல KL ராகுல் அவுட் ஆயிட்டாரு. வழக்கம் போல முன்னாடி எல்லாம் விமர்சனம் வச்சாங்க, போல்டியே வித்தியாசமான முறையில் அவுட் ஆகுறது யாருன்னா KL ராகுல் மட்டும்தான். மீண்டும் அதே முறையை தான் ஒரு போல்ட் ஆகி இருக்கிறாரு. சோ இதனை தொடர்ந்து 2 விக்கெட் விழுந்தாச்சு, 38 ரன்களுக்கெல்லாம் 2 விக்கெட் இழந்தாச்சு. இதுக்கு மேல என்னடா நம்ம 4th டெஸ்ட்ல எப்படி நம்மளுடைய ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் இந்த ஆட்டத்தை மீட்டெடுத்தார்களோ, எப்படி சுப்மன் கில்லும் KL ராகுலும் மீட்டெடுத்தார்களோ, அதே போல் இன்றைய ஆட்டத்திலையும் யாராவது காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தா 6வது விக்கெட் வரைக்கும் யாருமே காப்பாற்றலன்றதுதான் உண்மை. ஏன்னா ஜடேஜாவும் 9 ரன்ல அவுட், த்ருவ் ஜுரலும் 19 ரன்ல அவுட். ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தரம், இன்னொரு பக்கம் கருண் நாயரும் 19 ரன்கள் 52 ரன்கள்ல நாட் அவுட்ன்ற ஒரு நிலையில இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தாக்கு பிடிச்சு இன்னைக்கு ஆஃப் டேவோ இல்ல முழு டேவோ விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு 204ன்றது ஒரு 350 450 ரன்கள் எட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். முதல் இன்னிங்ஸ்லயே இவ்வளவு ரன்களை குவிச்சுட்டா கண்டிப்பா வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு நமக்கு நம்பிக்கையும் வரும். இதுல முக்கியமா ஒரு 47 ஆண்டுகால சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு கேப்டனா சுப்மன் கில். கேப்டன் கவாஸ்கர் 1978-79 காலகட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக ஒரே டெஸ்ட் தொடர்ல 722 ரன்களை குவித்திருந்தார். இதுவே அதிகபட்சமாக ஒரு கேப்டன் குவித்திருந்த ஒரே டெஸ்ட் தொடர்ல அதிக ரன்களாக இருந்தது. தற்பொழுது இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல வெறும் 5 போட்டிகள் தான், 9 இன்னிங்ஸ் தான். அதாவது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக 6 போட்டிகள் 12 இன்னிங்ஸ், அவ்வளவு இன்னிங்ஸை சேர்த்து 722 ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. இவர் கிட்டத்தட்ட 14 ரன்கள் அடிக்கக்கூடிய நிலையிலேயே 737 ரன்களை குவித்து இந்த இடத்துல கவாஸ்கர் ரெக்கார்டை உடைச்சு 47 ஆண்டு காலம் கழித்து அந்த ரெக்கார்ட்ல முதல் நிலையில இருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 21 ரன்ல ரன் அவுட் ஆகியிருப்பார். இது தேவையில்லாத ஒரு ரன். டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரன்னை எடுக்கக்கூடிய சூழல் அவ்வளவு ரொம்ப நெருக்கடியான விஷயம்லாம் கிடையாது. பொறுமையாக ஆடி பால தேய வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுண்டரி கூட அடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லாம சுப்மன் கில் பேட்ல 4 பவுண்டரி வந்துருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? 4 பவுண்டரியே கிட்டத்தட்ட 16 ரன்கள் கிடைத்து விட்டது. மேல 5 ரன் மட்டும் தான் ஓடி எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரியான நிலவையில ஒரு பக்கம் சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் என்னதான் குஜராத் டைட்டன்ஸ்ல நல்ல பிளேயர்களாக பார்ட்னர்ஷிப்பை வைத்திருந்தாலும் இந்த இடத்துல ரன் அவுட் ஆனதன் மூலமாக சரியான கான்வர்சேஷன் இல்லையோ. ஒரு பக்கம் சுப்மன் கில் மேல மட்டும் தான் முழுமையான தவறு இருப்பதாக கமெண்ட்ரியேட்டும் சொல்லி இருந்தாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, வெறும் கால் மட்டும் சுப்மன் கில் கொடுத்துட்டு அங்கிருந்து சாய் சுதர்சனுடைய ரியாக்ஷனை கண்டுக்காம இவர் ஓடிட்டாரோ, அதனாலதான் பவுலரே பாலை எடுத்து ஒரு பக்கம் த்ரோ பண்ணி விக்கெட்டை எடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் மேல குறை வச்சிருக்காங்க. அவரும் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தல, சைலண்டா போயிட்டாரு. நம்ம மேலதான் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சுப்மன் கிலும் அந்த இடத்துல அடங்கி போயிட்டாரு. இதுக்கு மேல என்ன, 204 6 விக்கெட் அடிச்சிட்டோம், 6 விக்கெட் இழந்துட்டோம். இதுக்கு மேல நாம ஒரு 350 450 குவிக்கணும். ஆனா இந்த போட்டியின் மூலமாக ஒண்ணு மட்டும் தெளிவா தென்படுகிறது, ஒரு 3 பிளேயர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. கடைசி வரைக்கும் ஏன் 2022 அறிமுகமாகி 2025 வரைக்கும் உள்ளவே இறங்கல அபிமன்யு ஈஸ்வரன்.
குல்தீப் யாதவ் 2024 நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் விளையாடினது லாஸ்ட் போட்டி. அப்பப்ப சேர்த்த ஒரு 14 போட்டிகள் தான் 2021 இருந்தே விளையாடி இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹர்ஷ்தீப் சிங், ஒரு பக்கம் இவரை ட்ரிக் பாயிண்டா யூஸ் பண்ணி இவர் தான் வந்துட்டு இந்த கேமுக்கே மாற்று வீரராக இருப்பார், இந்த கேமையே மாற்றக்கூடிய சூழல் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரையே இந்த தொடர்ல எடுத்து ஒரே ஒரு போட்டியில கூட களமிறக்காததற்கு எதற்கு எடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்புகிற அளவிற்கு தான் சுப்மன் கில்லும் கம்பீரும் இவர்களுடைய தேர்வு. அணி தேர்வே ஒரு பக்கம் உள்ள எடுக்கிறதே குழப்பமான நிலையில இருந்தாலும் உள்ள பிளேயிங் லெவன்ல போடுறதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. குல்தீப் யாதவை எடுக்காததுக்கு காரணம் ஒரு பக்கம் ஆல்ரவுண்டர்களாக வாஷிங்டன் சுந்தரம் ஜடேஜாவும் இருக்கக்கூடிய நிலையில இன்னொரு ஸ்பின்னர் எதற்கு, அதுவும் இங்கிலாந்துல ஃபாஸ்ட் பவுலிங் தான் மட்டும்தான் அதிகமா எடுபடும். அப்படிப்பட்ட காரணத்தினால இந்த இடத்துல குல்தீப் யாதவை எடுக்க முடியலன்னு ஒரு ரீசன் வச்சாலும் இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணாவை ஏன் எடுக்கணும்? ஹர்ஷ்தீப் சிங்கை எடுத்திருக்கலாமே. இந்த இடத்துல அவர் எடுத்திருந்தா கண்டிப்பா ஃபாஸ்ட்ல ஸ்விங் பண்றாருன்னா அந்த பால்களை மீட் செய்வதற்கு எக்கச்சக்கமான பிரச்சனையை சந்திப்பார்கள் இங்கிலாந்து வீரர்கள். ஏன் T20 50 ஓவர் ஆடும்போதே அவருடைய பந்துகளை எவ்வளவு மோசமாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வீரர்களுக்கே தெரியும், ஏன் இங்க இருக்கக்கூடிய இந்திய வீரர்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நிலையில அவரை துருப்புச்சீட்டா பயன்படுத்தி இந்த போட்டியில நாம வெற்றி அடைஞ்சிட்டா கண்டிப்பா சமன் செஞ்சுட்டு 2-2 என்ற கணக்குல இந்த சீரிஸையே நாம சமன் செஞ்சுட்டு ஒரு பக்கம் வந்து WTC புள்ளி பட்டியல முன்னிலையில இருக்கலாம். இப்படிப்பட்ட போக்கை தான் இந்திய அணி தன்னுடைய ஆட்டத்துல வெளிப்படுத்தி இருந்தாலும் பேட்டிங்ல அங்க குளறுபடிகள் அம்பையர் மூலமா நிறைய நடக்கிறது வழக்கம் தான். 13வது ஓவர் வீச வந்த நிலையில LBW ஆனது. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சனுக்கு அந்த பந்து பேட்ல பட்டுதான் ஃபேட்ல பட்டது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இந்த 15 வினாடி டிஆர்எஸ் எடுக்கிறதுக்குள்ளார அம்பையர் வெளிப்படுத்தி பேட்ல பட்டதுன்னு சொன்னார் பாத்தீங்களா, இதன் மூலமாக அவங்க டிஆர்எஸ் எடுக்கிறத தவிர்த்துட்டாங்க. ஒரு டிஆர்எஸ் எடுத்திருந்தா டிஆர்எஸ் அதாவது அதிகமான வாய்ப்புகள் அங்க தகர்க்கப்பட்டிருக்கும். இந்த நிலை மாற்றப்படுவதற்கான காரணம் அந்த அம்பையர் தர்மசேனா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் எழுப்பி இருக்கிறாங்க. இதற்காக கமெண்ட்ரேட்ல இருந்த வெளியில் இருந்த இந்திய வீரர்கள், முன்னாள் வீரர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல கண்டிப்பா தர்மசேனா அந்த மாதிரியான ஆள் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தே டிஆர்எஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் அம்பையரா இருக்கிறாரு, அப்போ இருந்த நிலைமையில இந்த மாதிரி பேட்ல பட்டது இல்ல வெளியில போனது இல்ல உள்ள போனதுன்னு சொல்லிட்டு அவங்க சிக்னலை கொடுப்பாங்க. அந்த வழக்கத்தின் பேர்ல தான் அவர் கொடுத்திருப்பாரே தவிர வேணும்ட்டே இங்கிலாந்துக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துல அவர் கண்டிப்பா செயல்பட்டு இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம இந்திய முன்னாள் வீரர்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இது அவங்க சொன்ன பார்வையிலிருந்து சரியாக இருந்தாலும் ஐசிசி விதியின்படி 15 வினாடிகளுக்கு அம்பையர் வாயை திறக்க கூடாது. அப்படி திறந்தா அந்த சிக்னலை அவங்க அப்ரோச் பண்ணி கண்டிப்பா டிஆர்எஸ் எடுக்க கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதன் மூலமாக ஒரு டிஆர்எஸ் வாய்ப்பும் பறிபோகும். அப்படி தவறுன்னு இருந்திருந்தா, சாய் சுதர்சன் நாட் அவுட்னு இருந்திருந்தா கண்டிப்பா டிஆர்எஸ் வாய்ப்பு பறிபோகி கடைசி நேரத்தில் டிஆர்எஸ்க்கு இல்லாம போயிருக்கும் இங்கிலாந்துக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அமையும். ஆகையான காரணத்தினால அம்பையர் பண்ணது இந்த இடத்துல தவறுதான் சொல்லிட்டு சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இந்த வகையில இங்கிலாந்து அணி தற்பொழுது இந்திய அணியை வெல்லக்கூடிய சூழல். ஏன்னா ஸ்டோக்ஸும் இல்ல, ஒரு பக்கம் வந்து ஹோக்ஸுக்கும் காயம் ஏற்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட சூழல்ல ஃபாஸ்ட் பவுலரும் கிடையாது. ஒரு 3 பவுலரை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இந்தியா இந்த இடத்துல வென்று 2-2 என்ற கணக்குல இந்த தொடரை சமன் செய்யுமா செய்யாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பாரிவாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.